என் பேர் ராமமூர்த்தி. நான் அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்கேன் ஒரு கம்பெனியில். எனக்கு திடீர்னு எங்கள் அப்பாவை பார்க்கணுன்னு ஒரே மனசு பூரா நிறைஞ்சிட்டார் அப்பா. நான் பார்க்கணுன்னு முடிவு பண்ணிட்டேன். நான் முத்துட்ட கூட சொல்லி விட்டுட்டேன், ஒய்ஃப்கிட்ட சொல்லிவிட்டு நான் அவசரமாக சேலத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்று துணி கூட மாற்று வேஷ்டி கூட இல்லாமல் நான் அப்பாவை பார்க்குறதுக்கு சேலத்துக்கு கிளம்பிட்டேன். வேகமாக போய் பஸ் ஏற போனேன். பரவாயில்ல, நான் ஸ்டாப்பிங் பஸ் இருந்தது. அந்த பஸ்ஸில் ஏறி உட்கார்றதுக்கு முன்னாடி கிளம்புறதுக்கு முன்னாடி ரொம்ப தாகமாக இருந்தது. போய் ஜூஸ் குடிக்கலாமான்னு பார்த்தேன். ஆனால் மாதம் 24ஆம் எப்படி ஜூஸ் குடிக்க முடியும்? நிறையா காசு ஆகுமேன்னு சொல்லிவிட்டு இளநீ வாங்கி குடித்தேன் 6 ரூபாய்க்கு. அவ்வளோதான், எல்லாத்துலேயும் கட்டுப்பாடு தான். ஏன்னா மாதம் 24ஆம் ஆச்சுனாலே வறுமை தாண்டவம் அடைகிறோம். அப்படி தான் என்னுடைய லைஃப்லேயே பார்த்திங்கன்னா எல்லாமே எனக்கு அப்படி தான் இல்லை இல்லை அப்படின்ற வாழ்க்கையாகவே ஆயிடுச்சு. எனக்கு ஒவ்வொரு விஷயத்துலையுமே அஞ்சு நடுங்கி வாழ்கிற வாழ்க்கை ஆயிடுச்சு. இந்த 24ஆம் ஆயிடுச்சுனாலே ஒய்ஃபு மூஞ்சியில் பூரா கொஞ்சம் வெக்கத்தை வச்சுக்கிட்டு கொஞ்சம் புன்னகையை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு வீடாக போய் அது வேணும் இது வேணும்னு சொல்லி கேட்டுட்டு வர்றதும், அவன் பேப்பர்காரன் மளிகை கடைக்காரனை பார்த்து பதுங்குறதும், வீட்டுக்காரரை பார்த்து அசடு வலிகிறதும் இது எனக்கு வாடிக்கையாக போச்சு. ஒவ்வொரு முறையும் நம்ம வீட்டுக்காரர்கிட்ட ஒரு சாக்கு போக்காக சொல்லிட்டு தான் இருக்கேன். தங்கச்சிக்கு பிரசவம் வந்துருச்சு, அந்த செலவாயிடுச்சு அப்படின்னு. அடுத்து தம்பிக்கு கல்யாணம் பண்ணப்போ செஞ்ச செய்முறையினால் செலவாயிடுச்சு அப்படின்னு வீட்டுக்காரர் தெளிவாக சொல்லிட்டார். இப்படியே நீங்கள் ஒவ்வொரு கணக்காக சொல்லிகிட்டே இருக்கிறீங்க. ஒவ்வொரு தடவையும் நீங்கள் தான் எல்லாருமே பார்த்துட்ருக்குறீங்களா? உண்மையிலே நீங்கள் தான் எல்லாரையும் பார்க்குறீங்களா? உங்கள் தம்பி தங்கச்சியெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கே டவுட் வந்துச்சு. ஏன் மற்றவங்க யாரும் உதவி செய்ய மாட்டாங்களான்னு. உடனே என் ஒய்ஃப் மீனாட்சி உள்ளே வந்துட்டா. ஆமாங்க, இவர் தான் எல்லாத்துக்கும், எல்லாம் இவர் தலையில் தான் விழுகும், யாருக்கும் உதவி செய்ய மாட்டாங்க, எல்லாம் எங்கள் தலையில் தான் விழுகுது அப்படின்னு அவளும் துதிப்பாடினான். அப்புறம் அவர் வீட்டுக்காரர் விவரமாக கேட்டார். உங்கள் அப்பாட்ட கேட்கலாமே, உங்கள் அப்பா பெரிய டிபார்ட்மெண்ட்டில் பெரிய ஆஃபீஸராக இருந்தவர், அவர்கிட்ட கேட்கலாமே அப்படின்னு. சேலத்தில் தானே இருக்கார், போய் கேட்கலாமே அப்படின்னாங்க. இல்லை சார், அவர் சேலத்தில் போய் செட்டில் ஆகிட்டார், அங்கே தான் இருக்கிறாரு. அவர் எக்ஸசைஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்தாரு. ஒரு பைசா நயா பைசா லஞ்சம் வாங்காமே வாழ்ந்துட்டு போயிட்டார். அவர்கிட்டலாம் எதுவுமே கிடையாது சார், அவர்கிட்ட கேட்குற மாதிரிலாம் இல்லை அப்படின்னு சொன்னான். என்னமோ அடுத்த மாதம் எனக்கு கரெக்டாக கொடுத்து முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி சொல்லிச்சிட்டு போயிட்டார். அந்த நேரத்தில் அந்த பாரம் எங்களுக்கு அவ்வளோதான் குறைஞ்சி போச்சு. யதார்த்தமாக என் ஒய்ஃபு பிடிச்சிக்கிட்டா என்னைய. ஏங்க, நீங்களும் அசிஸ்டன்ட் மேனேஜரு, பக்கத்தில் இருக்கார் மேத்தா, அவரும் அசிஸ்டன்ட் மேனேஜரு, அவர் எப்படிங்க இவ்வளோ செல்வ செழிப்பாக இருக்கிறாரு, நீங்கள் ஏங்க இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், அவன் லஞ்சம் வாங்குறான் மீனாட்சி அப்படின்னு சொன்னேன். வாங்கினா என்ன, நீங்களும் வாங்குங்க அப்படின்னா. எனக்கு கோபமாக வந்துச்சு. மீனாட்சி, நீ என்ன சொல்லிகிட்ருக்கிற? நீ பார்த்து என்னை இப்படி சொல்லலாமா? லஞ்சத்தை வாங்குன்னு சொல்லலாமா நீ அப்படின்னு கேட்டேன். ஏன் சொல்லக்கூடாது? எப்படி எனக்கு மனசு வந்துச்சுன்னு எப்படி கேட்குறீங்க? உங்களுக்கு என்ன தெரியும் நான் படுற பாடு? எப்போ பார்த்தாலும் கஷ்டம் கஷ்டம் கஷ்டம். அவரை பாருங்கள், அவர் ஒய்ஃபை பாருங்கள், விதவிதமாக சரி கட்டுறாங்க. திடீர்னு ஜப்பான் டூர் போகிறாங்க, திடீர்னு கோவா போகிறாங்க, டூர் போகிறாங்க. கார் வச்சுருக்காரு, மாருதி காரு. உங்கள் கேடரில் உங்களோட வேலை பார்க்கக்கூடிய ஒருத்தர் அவ்வளோ வச்சுருக்கிறாரு. விதவிதமாக அவங்க ட்ரெஸ் பண்ணுறதும், அவங்க ஹோட்டல் போகிறதும், அவங்க ஃபங்க்ஷன் பண்ணுறதும், டூர் போகிறதும். ஏங்க, நீங்களும் தானே அவரோட வேலை பார்க்குறீங்க. அவனோட என்னை கம்பேர் பண்ணாதுமா, நான் வேறு, புரியுதா? உனக்கு இப்படிலாம் பேசணும்னு எப்படி மனசு வந்துச்சு? யார் உனக்கு சொல்லிக் கொடுத்தா? யார் எனக்கு சொல்லிக் கொடுக்கலங்க. யாருங்க எனக்கு சொல்லிக் கொடுக்கணும்? சாயம் போகிற வரைக்கும் ஒரே சேலை, பாவாடை உள்பாவாடை கிளியிற வரைக்கும் அந்த பாவாடையை கட்டிகிட்ருக்கேன். மாதம் மிடில் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான். ஒவ்வொரு வீட்லேயும் நான் கையேந்திட்டுருக்கேன். அதை கொடுங்க, காப்பித்தூள் கொடுங்க, சர்க்கரையை கொடுங்க, பாலை கொடுங்கன்னு சொல்லி ஓடி ஒளிஞ்சு கூசி குறுகி. என்னங்க வாழ்க்கை இது? பிள்ளைங்களுக்கு பாருங்கள், என்னைக்காவது ஒரு நாள் நம்ம கரெக்ட் டைமில் பிள்ளைங்களுக்கு நம்ம பணம் கட்டியிருக்கோமா, ஃபீஸ் கட்டியிருக்கோமா? கடைசி நேரம் வரைக்கும் இருந்த பிள்ளைங்களை உள்ளே விடமாட்டேன்னு சொன்னதுக்கப்புறம் கடனை கப்பியை வாங்கி நம்ம பிள்ளையை கட்டி என்னங்க லைஃப்பில் இருக்குது? இது என்ன லைஃப் இது? ஊர் உலகத்தோடு நம்ம ஒத்து போகலாமே. லஞ்சம் லஞ்சன்றது இப்போ நடைமுறையிலே வந்துருச்சு. அதுக்கு என்ன சொன்னாங்க, ஒரு உரிமையே வந்துருச்சு. எல்லாரும் லஞ்சம் வாங்குறாங்க. யார் லஞ்சம் வாங்கலை? அரசியல்வாதிகள் வாங்கலையா? அதிகாரிகள் வாங்கலையா? யார் வாங்கலை? டெலிவிஷனில் கூட லஞ்சம் வாங்குறாங்க.
போகிறவன் வர்றவன் எல்லா ஆஃபீஸ்லையும் லஞ்சம் வாங்குறாங்க. லஞ்சமே இப்போ பொதுவுடைமை ஆயிடுச்சு, ஒரு அங்கீகாரம் ஆயிடுச்சு. இல்லை நீங்கள் மாத்திரம் தனிச்சு இருப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஊரோட ஒத்து போங்கங்க. லைஃப்பில் நம்மளும் 4 பேரை மாதிரி கௌரவமாக இருக்கணும். நான் தான் தனியாளுன்னு சொல்லிட்டு தனிப்பட்ட முறையிலேருந்து நீங்கள் எதை சாதிச்சிங்க? அவமானமோ அசிங்கமோ துக்கமோ ஒன்றுமில்லாத வாழ்க்கையும் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். சலிச்சு போச்சுங்க. நீங்கள் நைட்டு தூங்குறப்போ உட்காந்து திங்க் பண்ணி பாருங்க, நம்ம வாழ்கிற வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கைன்னு. தயவு செஞ்சு உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், உங்களை மாத்திரம் நான் லஞ்சம் வாங்குங்க சாமியே நான் கேட்கல, ஊரே வாங்குது, நீங்களும் வாங்குங்கன்னு சொல்கிறேன். தனியாக நிற்காதீங்க, ஊரோட ஒத்துப்போங்க சாமின்னு சொல்கிறேன், கெஞ்சி கேட்டுக்கிறேன். அப்படின்னா மனசே எனக்கு கனமாயிடுச்சு. அதே நினைவோடையே நான் போனேன். ஆஃபீஸில் போனால் மண்டை பூரா குத்த ஆரம்பிச்சிருச்சு. ஏன் நம்ம லஞ்சம் வாங்கினாதான் என்ன அப்படின்னு ஒரு பக்கம் மனசு யோசிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் அதே நேரத்தில் என்னுடைய அப்பாவுடைய அந்த சாந்த முகம் ஞாபகத்தில் வந்துச்சு. அப்பா அடிக்கடி சொல்லுவார், எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஹையர் போஸ்ட்டில் இருந்தேன் நான். ஒரு குண்டூசி கூட நான் அலுவலகத்திலேருந்து வீட்டுக்கு நான் எடுத்துகிட்டு வந்ததில்லை. எப்பேற்பட்ட ஒரு மோசமான கண்டிஷனில் கூட அம்மாவை நான் என்னுடைய ஜீப்பில் ஏற்றினதில்லை. கௌரவமாக நான் வாழ்ந்திருக்கேன், ஒரு நயா பைசா கூட நான் இல்லாமல் வாழ்ந்திருக்கேன்டா அப்படின்னு சொல்லி அப்பா பெருமிதத்தோடு சொன்ன அந்த அப்பாவுடைய முகம் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. சோதனைக்கு நான் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் கேன்டீனில் வச்சு வந்துட்டான் நம்ம ஆடு மேத்தா. சோப்ரான்னு ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்துட்டான். இந்த சோப்ரா யாருன்னா ஒரு கம்பெனி. அந்த கம்பெனியினுடைய அவங்க நான் கையெழுத்து போட்டால், ராமமூர்த்தி கையெழுத்து போட்டால் ஓகே ஆகிடும் அப்படின்னு சொல்லி இவருக்கு பேசி வச்சு அனுப்பியிருக்கிறாங்க. மேத்தாவை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு போயிட்டான், பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சோப்ரா நான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஆஃபீஸ் முடிஞ்சு நான் நடந்து போயிட்டுருக்கேன். காரில் என்னை ட்ராப் பண்ணி சொல்லி ஏற்றிக்கிட்டான். தாஜ் ஹோட்டலில் போய் நல்ல முந்திரி கேக்கு காரம்லாம் வாங்கி கொடுத்தான். சாப்பிட்ட பிறகு சொல்கிறான், அவன் நிதானமாக சொல்கிறான், சார் கஸ்டம்ஸில் மாட்டிக்கிச்சு, மிஷின் இன்னும் வரல, மற்றபடிக்கு எல்லாமே அசைன்மெண்ட்லாம் ஓகே, எவ்ரி திங் இஸ் ஓகே, இது அக்செப்டன்ஸ்லாம் ஆயிடுச்சு, கிளியர் ஆயிடுச்சு, ஜஸ்ட்டு நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ணால் போதும், அவ்வளோதான் நீங்கள் செய்ய வேண்டியது, வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் அதை பார்ஷியல் அப்படின்னு நீங்கள் போட்டு காட்டினா கூட போதும், முழுசுன்னு நீங்கள் கூட சொல்ல வேண்டாம், அவ்வளோ நீங்கள் செஞ்சீங்கன்னா போதும். ஏன்னா 70 லட்சம் பேங்க்கில் மாட்டிக்கிச்சு. இது வெளியில் வந்தால் தான் எனக்கு பணம் ரிலீஸ் ஆகும், இல்லைன்னா அவ்வளோ 70 லட்சத்துக்கு நான் வட்டி கட்டி மீள முடியாது. 1% உங்களுக்கு கொடுத்துட்றேன், 70,000 ரூபா உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். 70 லட்சத்துக்கு 1% 70,000 டானு நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஷார் மேத்தா அடிக்கடி செய்யக்கூடிய வேலை, அசால்ட்டாக செய்வார். இதை தயவு செஞ்சு உங்ககிட்ட மாட்டிக்கிச்சு எங்கள் ஃபைல், எனக்கு இதுக்காக நீங்கள் செஞ்சு கொடுங்க. இதில் ஒன்றும் கிடையாது, நான் வட்டி கட்டுற பணத்தை தான் உங்களுக்கு கொடுக்குறேன், வேறு எதுவும் நீங்கள் தப்பாக நினச்சிக்க வேணாம் அப்படின்னு சொன்னான். பார்க்கலாம் நான் பார்க்குறேன், நாளை காலையில் 10:30 மணிக்கு வந்துடுறேன் சார், நீங்கள் எனக்கு செஞ்சு கொடுங்க, வேறு டைம் கிடையாது, நீங்கள் நாளைக்கு 10:30 மணிக்கு நான் வந்துடுறேன், எனக்கு கையெழுத்து போட்டு அதை ஃபார்வேர்ட் பண்ணி விடுங்க அப்படின்னா. சோப்ரா, இல்லை நீங்கள் வாங்க பார்க்கலாம், பட் ஆர்டர் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு இருந்தால் நான் பண்ணுறேன் அப்படின்னா. சார் ஆர்டர் கரெக்டாக இருந்தால் நான் எதுக்கு சார் உங்களை பார்க்கணும்? அதான் சொல்கிறேனே, கஸ்டம்ஸில் மாட்டிக்கிச்சு, நான் கிளியர் பண்ணிடுவேன், எனக்கு 1 வீக் டைம் வேணும், அதுக்குள்ளேயே நான் வட்டி கட்ட முடியாதுனால தான் உங்கள்கிட்ட நான் வந்திருக்கேன். நீங்கள் செய்யுங்க சார், நான் ஐ வில் டூ சார், நான் உங்களுக்கு ஃபார்வேர்டாக செஞ்சுச்சாரேன், கன் மாதிரி இல்லை, இப்போயே கூட நீங்கள் பணம் வாங்கிக்கோங்க சார், 70,000 நீங்கள் இதை மாத்திரம் ஃபார்வேர்ட் பண்ணிங்க, நீங்கள் ஒன்றும் தப்பெல்லாம் எங்களுக்கு நீங்கள் செய்யலை, ஜஸ்ட்டு கிளியரன்ஸ் தான். இல்லை இது என்ன தான் இருந்தாலும் கம்பெனி ரூல்னு ஒன்று இருக்குல்ல, தூக்கி போடுங்க சார், ரூலை நான் மீறணும்னு சொல்லலையே, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி கொடுங்கன்னு தானே நான் சொல்கிறேன், வட்டி கட்டுற பணத்தை தானே நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அப்படி இப்படின்னு சொல்லி என்னை கன்வின்ஸ் பண்ணான். சரி பார்க்கலான்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டேன். ஆனால் அவன் போன பிறகு சாயந்தரம் அவன் கிளம்புன பிறகு நான் வீட்டுக்கு போகணுன்னு எனக்கு மனசு இல்லை, மண்டை போனால் ஒரே பாரம் ஆயிடுச்சு. யாராவது ஒருத்தர் ஐயோ எனக்கு வாங்கணும்னு தோணிடுச்சு. ஏன்னா அந்த 70,000 இருந்துச்சுன்னா எல்லா கடனையும் நான் அடைச்சிடுவேன், நிம்மதியாக இருப்பேன், யார்கிட்டையும் கையேந்த தேவை கிடையாது, ஆடம்பரம் கூட எனக்கு தேவை, ஆனால் அத்தியாவசியமான கடனை பூரா அடைச்சிட்டு நான் நிம்மதியாக இருப்பேன். என் மனைவி மீனாட்சியுடைய மூஞ்சியில் ஒரு சந்தோஷத்தை நான் பார்ப்பேன். அதனால் வாங்கலாமா அப்படின்னு மனசு வர்றப்போ அப்பா முகம் ஞாபகத்துக்கு வந்துடுது. சரி அப்பாட்டையே போயிடலாம், போய் கேட்கலான்னு சொல்லிட்டு தான் நான் அவசரமாக போயிட்டுருக்கேன். நான் வீட்டுக்கு ஒய்ஃப்ட்ட கூட என் ஃப்ரெண்டுகிட்ட தான் சொல்லி விட்டுட்டு நான் வண்டி ஏறிட்டேன். இப்போ நான் போயிட்டுருக்கேன். அப்பா சேலம் தாண்டி 5 ரோட்டில் பக்கத்தில் அப்படியே வயக்காட்டில் வழியாக போனோம்னா ஒரு ஒத்த பனை மரம் இருக்கும், தென்னை மரம், அது பக்கத்தில் பெட்டி மாதிரி ஒரு வீடு கட்டி வச்சுருக்காரு. மேலே சீலிங் போடுறதுக்கு ஒரு பணம் இல்லாமல் ஆஸ்பெஸ்டாஸ் சீட் போட்டு வெக்க தாங்க முடியாமல்
மல்லிகை கொடி, பூசணிக்காய் அப்படிலாம் படர விட்டுருக்குறாரு, வெப்பம் தாங்காமல் இருக்குது. அப்படியே நடந்தே போனேன் அப்பாட்ட, இறங்கி பஸ்ஸை விட்டு இறங்கி போனோடனே அப்பா கொடியில் காஞ்ச துணிகளாம் எடுத்து மடிக்கி வச்சுட்டு இருந்தார். ஏறக்குறைய சாயந்தரம் ஆயிடுச்சு நான் போகிறப்போ, ரொம்ப இருட்டுற நேரம். அப்பாவுக்கு என்னை அடையாளம் தெரியல. யாருப்பா அப்படின்னாரு. அப்பா நான் தான்ப்பா ராமமூர்த்தி அப்படின்னு. வாப்பா என்னப்பா திடீர்னு வந்திருக்கேன், என்ன விஷயம் அப்படின்னாரு. ஒன்றும் இல்லைப்பா உங்கள்கிட்ட பேசணும்ப்பா, தனிப்பட்ட முறையில் உங்கள்கிட்ட பேசணுமானோடனே உடனே அம்மாவை போய் கிளப்பினார். இங்கே பாரு ராமமூர்த்தி வந்திருக்கான் அப்படின்னா. அம்மாவுக்கு ஆந்திர காலில் மூட்டு வலி, அவங்களால நடக்கக்கூட முடியல, ரொம்ப சிரமப்பட்டு நடந்தாங்க. உடனே நீ வந்து தடுமாறி எழுந்திரிச்சு வந்து, வாடா தம்பி எப்படிடா இருக்க, சாப்பிட்றா அப்படின்னு சொல்லி என் கன்னத்தையெல்லாம் தடவி கொடுத்து 2 நாளாவது என்னோட இருப்பியாப்பா அப்படின்லாம் கேட்டாங்க அம்மா. கஷ்டமாக தான் இருந்தது, பட் அம்மா கேட்டாங்க, என்னை அப்படி கேட்டாங்க. அப்பாவும் சொன்னார், வாடா நீ முதல்ல சாப்பிட்றா அப்படின்னாரு. இல்லைப்பா நான் அவங்கள்ட்ட பேசணும், அப்புறம் பேசிக்கலாம்டா, முதல்ல சாப்பிட்றான்னு சொல்லி அம்மா கையெல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு நிலா வர ஆரம்பிச்சிருச்சு. வெளியில் கைத்துக்கட்டில் போட்டார் அப்பா. அப்பாவும் நானும் உட்காந்தோம். அப்பாட்ட நான் கண்ணுக்கு கண்ணாக பார்த்து அப்பாவை கேட்டேன், அப்பா நீ எப்படிப்பா எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு ஹையர் போஸ்ட்டில் இருந்துட்டு ஒரு பைசா கூட லஞ்சம் நீ வாங்கலையே, ஏன்பா அப்படின்னு கேட்டேன். எனக்கு அப்பா சொன்னார், எனக்கு லஞ்சம் வாங்கணும்னு தோணலடா, ஏன்னு தெரியல, எனக்கு இன்னும் லஞ்சம் வாங்கணுன்ற எண்ணமே எனக்கு வரல. ஒருவேளை என்னுடைய அப்பா எனக்கு கொடுத்த அட்வைஸாக இருந்திருக்குமோ என்னன்னு தெரியல. எங்கள் அப்பா நிறைய அறிவுரை சொல்லிகிட்டே இருப்பார் சின்ன வயசில். அது என் மனசுக்குள்ளே ஊறி போயிருந்ததுனால ஒரு நேரத்தில் கூட எனக்கு லஞ்சம் வாங்கணும்னு எனக்கு தோணவே இல்லைடா. ஒரு தடவைலாம் எனக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்ததுடா. ஒரு வாலஸ்னு ஒரு இங்கிலீஷ்காரன் கம்பெனி, அங்கேருந்து ஒரு கன்சைன்மெண்ட் அதை வந்து பண்ணி கொடுத்தா உனக்கு மெடிக்கல் ஷீட் தாரேன்னு சொன்னாங்க. அதே கேஸுக்கு இன்னொருத்தனும் வந்தான், அதே மாதிரி ஒரு பிரச்சனைக்கு வந்தப்போ நம்மளுக்கு ஒரு பெரிய தோப்பை எழுதித்தாரேன்னு சொன்னான். பெரிய இடம், அது பிரம்மாண்டமான இடத்தையே எழுதித்தாரேன்னு சொன்னான். பட் நான் கடைசி வரைக்கும் அதை ஏற்றுக்கவே இல்லை. அது தாத்தா எனக்கு சொன்ன அட்வைஸ்னால இருந்திருக்குமோ என்னன்னு தெரியல, நான் ஏற்றுக்கவே இல்லை. உனக்கு கூட மெடிக்கல் ஷீட் வாங்கி கொடுக்கலே எனக்கு மனசுக்குள்ளே உறுத்திட்டு இருந்துச்சு, ஆனால் நான் கடைசி வரைக்கும் அதை வேணான்னு சொல்லிட்டேன்ப்பா அப்படின்னாரு. சரிப்பா நீ சொல்கிறதுலாம் சந்தோஷம்ப்பா, ஆனால் இப்படி எங்களையெல்லாம் நீ படிக்க வச்சுருக்கேப்பா, எங்களையெல்லாம் ஆளாக்கியிருக்கேன், எங்களை கல்யாணம் முடிச்சு வச்சுருக்கேன், எங்கள் பிள்ளை தங்கச்சி தம்பியெல்லாம் எப்படிப்பா உன்னால் முடிஞ்சு? வழக்கம் போல தான்ப்பா, பரம்பரை வீட்டை விற்றேன், நகையை விற்றேன், இருக்கிற வயக்காட்டை விற்றேன், அப்படி தான்ப்பா நான் அவங்களையெல்லாம் படிக்க வச்சேன். இப்போ எனக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்திருக்குப்பா, என்னப்பா இந்த மாதிரி எனக்கு ஒரு லஞ்சம் தாரேன்னு சொல்கிறாங்கப்பா, நிறைய கடன்பா, மீனாட்சியை போட்டு உழுக்குறாப்பா, நான் மோசமாயிட்டேனே, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்லி என்னை உழுக்குறாப்பா, என் மனசு அழபாயுதுப்பா, எனக்கு இந்த லஞ்சம் வாங்கினாதான்ப்பா எனக்கு நான் ஸ்டடி பண்ண முடியும் என்னைய. ஆனால் நீ சொல்லணும்ப்பா, நான் அதனால தான்ப்பா உன்கிட்ட வந்துட்டேன், உன்கிட்ட இருக்க மன வலிமை நான் வாங்கிட்டு போகணுன்னு வந்திருக்கேன்ப்பா, அந்த மன வலிமை உன்கிட்ட இருந்து எப்படி வந்துடுச்சுன்னு எனக்கு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி அப்பாவுடைய கைகளை பிடிச்சிட்டு நான் கேட்டேன். அப்பா சொன்னார், உனக்கு பண தேவை இருக்காடா அப்படின்னாரு. ஆமாப்பா கண்டிப்பாக எனக்கு இப்போ வேணும்ப்பா, எனக்கு பண தேவை இருக்குப்பா அப்படின்னு மெல்ல அப்பா சொன்னார். காதை கொண்டாடினார். என்னப்பான்னு பக்கத்தில் போனேன், லஞ்சம் வாங்கிடு அப்படின்னு சொன்னார். நான் அதிர்ந்து போய் அப்பாவையே பார்த்தேன் நான். அப்பா சொன்னார், ஆமாடா ராமமூர்த்தி, நீ உனக்கு யோசித்து பாரு, நீ 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு வந்த எங்களை பார்க்க, இப்போ தான் நீ வந்திருக்க. மகளுகன்னு நான் வச்சுருந்தேன், யாராவது எங்களை வந்து சீன்றீங்களா? யாருமே எங்களை வந்து பார்க்குறதே கிடையாது. பாரு அம்மா மூட்டு வலியில் கஷ்டப்பட்டுட்ருக்கா, ஒழுகுதுடா, இந்த ஆஸ்பெஸ்டாஸ் ஒழுகுது, இந்த ஒழுகுற ஒரு பெட்டி மாதிரி ஒரு வீட்டுக்குள்ளே நான் வாழ்ந்துட்டுருக்கேன். நான் எதுவுமே சாதித்த மாதிரி எனக்கு தெரியலடா. லஞ்சம் ஒருவேளை நான் வாங்கியிருந்து செல்வ செழிப்போடு நான் இருந்திருந்தேன்னா நீங்களாம் என்னை வந்து அடிக்கடி பார்த்துருப்பீங்கடா, என்னோட வந்து இருந்திருப்பீங்கடா. தயவு செஞ்சு என் நிலமும் உனக்கு வேணாண்டா. மீனாட்சி சொல்கிற மாதிரி, மருமக சொல்கிற மாதிரி நீ லஞ்சம் வாங்கியிருப்பா அப்படின்னாரு கண்ணீரோடு. சொல்லிவிட்டு மெல்ல எழுந்து படுக்க போயிட்டார் எங்கள் அப்பா. நண்பர்களே, சுஜாதாவின் அறிவுரை அப்படின்ற ஒரு சிறுகதை, அந்த கதாபாத்திரம் ராமமூர்த்தி கதாபாத்திரம் வழியாக உங்களோடு நான் அந்த கதையை பகிர்ந்திருக்கிறேன். இந்த கதையை நான் செலக்ட் பண்ணதுக்கு மிக முக்கியமான காரணம், இந்த கதையில் வரக்கூடிய அந்த ராமமூர்த்தியின் அப்பாவை போல எந்த காரணத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் சொல்லிடக்கூடாது உங்கள் பிள்ளைகளுக்கோ
உங்கள் தலைமுறைகளுக்கோ அப்படின்ற வேண்டுகோளை வைப்பதற்காகத்தான் அந்த கதையை நான் பர்டிகுலராக செலக்ட் பண்ணியிருக்கேன். என்னை பொறுத்தளவில் இந்த கதையினுடைய முடிவில் பார்த்தீங்கன்னா 3 வருடத்திற்கு அப்பால் கூட ஒரு லஞ்சம் வாங்காத ஒரு நேர்மையான அதிகாரி அந்த மகனுடைய மனதிலே வாழ்ந்து கொண்டு தான் இருந்திருக்கிறார். அவர்கிட்ட ஆறுதலை கேட்கணும், அவர்கிட்ட அறிவுரையை கேட்கணும், அந்த மன வலிமை எப்படிப்பட்டது என்பதை உணர வேண்டும் என்பதற்காக ஒரு பையன் இன்னும் கூட அந்த டப்பா வீட்டில் இருக்கக்கூடிய ஒழுகக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு தகப்பனை நோக்கி ஒரு பையன் பயணிக்கிறான் என்று சொன்னால் அதுதான் உண்மையான நேர்மையான வாழ்க்கைக்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசு நான் நினைக்கிறேன். நண்பர்களே, ஒரே ஒரு விஷயத்தோடு விடைபெறுகிறேன். பிறருடைய உமிழ் நீரில் நம் வீட்டு பாத்திரங்கள் எப்போதும் நிறைய வேண்டாம். வாழ்த்துக்கள். நன்றி.